ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷிங் யூ எ ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் கார தோசை. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாங்களா. இந்த கார தோசை செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நாம் சில பொருட்கள் சேர்த்து அரைக்க போகிறோம். 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சீரகம் சேர்க்க போகிறோம். இந்த பெருங்காயத்தூள், சீரகம், பூண்டு, புளி இதெல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னா நல்ல ஒரு மணமும் ருசியும் வரும். தோசை கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கணும், அதுக்காக தான் புளி சேர்த்துருக்கோம். இந்த பொருட்களை ஊற வச்ச அரிசி பருப்போடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கலாம். கல் சூடானதும் தோசை வாத்துடலாம். நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஊற்றும் போதே அவ்வளோ ஒரு மணம் வரும், நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயம், சீரகம், துவரம்பருப்பு இது எல்லாமே ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா எண்ணெய் நிறைய விட்டுக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியாக சூப்பரான தோசை ரெடி ஆகிடும். இது காலையில் மட்டும் இல்லை, நீங்கள் நைட்டு கூட டின்னருக்கு டிஃபனாக இதை செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ஊற வச்சா போதும். நல்லா அரைச்சி சூப்பராக இந்த தோசையை செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. இந்த கார தோசை அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டான மொறு கார தோசை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.